இந்த ஆர்டர்ல நடந்த சம்பவத்த என்னால மறக்கவே முடியாது. அந்த சம்பவத்த பண்ணது யாரு அப்டின்னா, டெலிவரி அண்ணா தான். என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் இன் லா அவங்க பொண்ணுக்காக இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவகிட்ட வந்து இந்த கலர்ல ஒரு ட்ரெஸ் இருக்கு அப்டின்றதுனால, இந்த டிசைன் அவங்களே பிக் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி பண்ணி குடுடா அப்டி சொல்லியிருந்தாங்க. நானும் சேம் அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவுட்புட். ஐயோ! இவ்ளோ அழகா இருக்கே! எல்லாமே அதே மாதிரி இருக்கே! அத விடவே ஈவன் பெட்டரா வந்திருக்கே! அப்டி சொல்லிட்டு நானும் ரொம்பவே பார்த்தேன். எல்லாமே முடிச்சு மார்னிங்கே கேட்டிருந்தாங்க. பிகாஸ் அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்றதுக்காக மார்னிங்கே நானும் சென்ட் பண்ணிட்டேன். டெலிவரி அண்ணா வந்து கொண்டு போயிட்டு பாதி வழியில் எங்கேயோ வந்து செம்மையாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. கேக் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றத கூட எனக்கு அவங்க இன்ஃபார்மே பண்ணலை. கஸ்டமர் கிட்ட அது ரீச் ஆனதுக்கு அப்புறமா அவங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணி தான் எனக்கே தெரிய வந்துச்சு அது டேமேஜ் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் டெலிவரி பர்சனை ரீச் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி டேமேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஆமாம், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் கேக் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. மிச்ச கதையை நாளைக்கு சொல்கிறேன். பாய்.